அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையானதை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதில் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். யூதா தேசத்திற்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். அவர்கள் எருசலேமை முற்றுகை பண்ணி இருக்கிறார்கள். அவர்களால் எருசலேமை பிடிக்க முடியாது. சீரியா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் யூதேயா தேசத்தை விட பெரிய தேசங்கள். ஆனாலும் அவ்விரண்டு தேசங்களும் சீக்கிரமாய் அழிந்து போகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை முன்னறிவிக்கிறார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்க அறிகிறதற்கு முன்னே என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா இங்கு அந்த பிள்ளை என்று சொல்லுகிற வாக்கியம் அவருடைய பிள்ளையை குறிக்கும். ஏசாயாவின் மகனுடைய பெயர் சேயார் யாசூப் என்பதாகும். அந்த பிள்ளை என்னும் வாக்கியம் இம்மானுவேலை குறிக்காது. ஏசாயாவின் குமாரனாகிய சேயார் யாசூப்பை குறிக்கும். அந்த பிள்ளை இப்போது ஏசாயாவின் கரத்தில் இருக்கிறார். ஏசாயாவின் குமாரனாகிய சேயார் யாசூப் தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே சீரியா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் அழிந்து போகும் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயாவின் குமாரனாகிய சேயார் யாசூப் இப்போதுதான் பிறந்திருக்கிறான். அந்த பிள்ளைக்கு 3 அல்லது 4 வயதாகும் முன்பு சீரியா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் அழிந்து போகும். இந்த 2 தேசங்களும் அவர்களுடைய ராஜாக்களை கைவிட்டுவிடும். பெக்காவும் ரேத்சீனும் அவர்களுடைய தேசத்தாரால் கைவிடப்படுவார்கள். ஏசாயா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் 2 அல்லது 3 வருஷங்களுக்குள் நிறைவேறிற்று. ஓசியா பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி கொன்று போட்டான். ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 15:30. இந்த சம்பவத்திற்கு முன்பு அசீரியாவின் ராஜா தமஸ்குவை பிடித்து ரேத்சீனை கொன்று போட்டான். அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரேத்சீனை கொன்று போட்டான். 2 ராஜாக்கள் 16:9. ஏசாயாவினுடைய குமாரனுடைய பெயர் சேயார் யாசூப் என்பதாகும். இந்த பெயருக்கு மீந்திருப்பவர்கள் திரும்ப வருவார்கள் என்று பொருள். இந்த பெயருக்கு ஏற்ற பிரகாரம் அந்நிய தேசத்தில் சிறையிருந்த யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். பெக்காவும் ரேத்சீனும் யூதரில் 2 லட்சம் பேரை கைதிகளாக அழைத்து கொண்டு போயிருந்தார்கள். அவர்கள் சேனைகளின் கர்த்தராகிய ஆவியானவர் விடுவித்து அவர்களுடைய தேசமாகிய யூதேயா தேசத்திற்கு திரும்பவும் அழைத்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2 லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளைப் பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். நீங்களோ வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோட அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். அப்பொழுது எப்ராயிம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோகனானின் குமாரன் அசரியாவும் மெஷிலமோத்தின் குமாரன் பெரகியாவும் சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மில் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும்
அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆயுதபாணிகளானவர்கள் சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பரட்சியமானவர்களையெல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரீச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். இரண்டு நாளாகமம் 28:8 முதல் 15 வரை. ஏசாயாவின் குமாரனுக்கு சேயார் யாசூப் என்று தீர்க்கதரிசன பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பெயரின் அர்த்தத்தின் பிரகாரம் சிறையிருப்புக்கு போன யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொன்ன பிரகாரம் சீரியா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் அவர்களுடைய ராஜாக்களை கைவிட்டு விட்டது. கர்த்தருடைய ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று பேராசையாய் வந்த அவ்விரண்டு ராஜாக்களும் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயம் கர்த்தருடையது.